பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 2 குரு வக்ர நிவர்த்தி, அதாவது கார்த்திகை 2 குரு வக்ரம் ஆரம்பம், கார்த்திகை 1 சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுதுங்க. கார்த்திகை 3 அமாவாசை திதி, கார்த்திகை 17 பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் கடக ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும். சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 20 நாள் விருச்சிகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. கடைசி 10 நாள் தனுசுக்கு போயிடுறார், அது 2ஆம் இடம். சூப்பர். ஸோ இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? சூப்பராக இருக்குங்க. ராசிநாதன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன எல்லா மாதமும் ஆட்சி பீடத்தில் இருக்க போகிறார்? அப்போது இந்த காலங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான, நினைத்ததை சாதிக்கக்கூடிய, நினைத்ததை முடிக்கக்கூடிய, எடுத்த காரியங்கள், ஏற்கனவே எடுத்த காரியங்கள் தடைபட்டு நின்று போயிருக்கும் பாதியில், இப்போ அதெல்லாம் எடுத்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான காலம். அதையும் தாண்டி 10 சூரியன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பர். குருவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். கடைசி 10 நாள் புதன் வந்து அங்கே சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இப்போ குரு பார்வையில் இந்த 4 கிரகங்களும் இருக்கிறது. ஒரு உன்னதமான ஒரு சூழல், புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. ராஜ கிரகங்களை என்னுடைய சிறப்பாக இருப்பதால், குரு பார்வையில் இருக்கிறதால அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருணம். இல்லை தனியார் துறைக்கு முயற்சி பண்ணுறீங்க, கிடைக்கும். சுக்கிரனை குரு பார்க்குறாரு. பத்திரிகை துறையில் புதனையும் குரு பார்க்குறாரு. பத்திரிகை துறையில் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இப்படி நீங்கள் எதில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்,
நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் முனைப்போடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தருணம் இந்த மாதம். 2ஆம் இடத்தில் ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார் 10 நாள். ஆனாலும் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்சநிலை பெறுகிறார். சூப்பர். அப்போது பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சந்தோஷம் நிறைந்த ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டு, ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு சந்தோஷம் ஈதி ஏற்படும்னு சொல்லலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழிலில் மட்டும் அப்போ வருமானம் வருது, உத்தியோகத்தில் மட்டும் வருமானம் வருதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர், பிள்ளைகள் மூலம் வருமானம், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம், எஃப்டியில் போட்டிருப்பீங்க, பேங்க்கில் போட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க. இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நிலை. ஏன் பல வகையில் வருமானம் வரும், தொழிலில் மட்டும் வராதான்னா கேது 10ல் இருக்கார். 10ல் கேது இருந்தால் ஒரு லிமிட்டாக தான் கிடைக்கும். வழக்கமாக என்ன கிடைக்குமோ அதான் வியாபாரமாகும். அதில் கொண்டு போய் நீங்கள் வர்ற வருமானத்தை வேறு எங்கேயோ கிடைக்கிற துட்டை கொண்டு போய் தொழிலில் போட்டுறாதீங்க. அப்போ தொழில் வளர்ச்சி அடையாது. அதனால் இருக்கிறத வச்சு இருக்கிறத சுருக்குவாருங்க அவர் கேது. அப்போ சுருக்குவாருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் போய் காசை கொண்டு போய் போட்டால் காசு சுருங்கிடும். இல்லை, இருக்கிற காசுலாம் காணாமல் போயிடும், கடன் காட்சிகள் ஆகிடும், இல்லை விற்காமல் போயிடும். கட்சியில் இப்போ தொழில் அந்த மந்தத்தன்மை ஏற்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சிவனேன்னு என்ன வழக்கமாக மெயின்டைன், முதலீடு போடாதீங்க. அதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை ராசியை குரு பார்க்கறது ஒரு சிறப்பு. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதரிகளால் நன்மைகள், எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், அது மைனஸ் தாங்க. ஓம் அமிர்த ராகவே போட்டின்னு ஆயத்தில் சொல்லுங்கள். தாய்க்கு உங்களுக்கும் பிரச்சனை வரும். தாய்க்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி கொஞ்சம் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் பிபி சுகர் எகிரி மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியம், மருத்துவத்தின் உதவியோடு பல ஆண்டுகளாக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல ரிப்போர்ட்டு, நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கிடைக்கப் போகிறது. பிளஸ்ஸிங் 100% கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும். பெண்களால் வருமானமும் வரும், மனைவியால் வருமானம் வரும், சம்பாத்தியம் இருக்கும். அதே நேரத்தில் செலவினங்களும் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க, சண்டை சச்சரவும் இருக்கும். நண்பர்கள் கூடயே உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், கைகலப்பு வரும். விட்டு கொடுத்து போங்க. கூட்டத்தில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களை மிஞ்சி பேசுவாங்க. நீங்கள் அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. 9ல் குரு இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்கள் தாராளமாக போகலாம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கிடைக்க போகுது. குருவர்களும் திருவர்களும் கிடைக்க போகுது. ஆன்மீக பயணம் போவீங்க. கோயில் குளங்களுக்கு போவீங்க. தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் பாக்கியமான ஒரு சூழல். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்லது மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும்.
மற்றபடி ராசியில் சுக்கிரன் இருக்கார், 12ஆம் வீட்டிலையும் சுக்கிரன் இருக்கார், 7 கூடியவன். அதனால் பெண்களால் வருமானமும் வரப்போகுது, பெண்களால் செலவினங்களும் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் 20, 21, 22 தமிழ் மாதம் கார்த்திகை மாத தேதியை தான் குறிப்பிட்டோம். சூதனமாக நடந்துங்க. அதாவது சந்திராஷ்டமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும். எச்சரிக்கையோடு இருங்க. முருகப்பெருமானை வணங்குங்கள். ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். மற்றபடி ஒன்றும் குறையில்லை. நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு லக்ஷ்மி கலாட்சம் உண்டு. லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் எது அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணால் பண வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னா, தாமரை லோட்டஸ் அந்த இமேஜை எடுத்து நீங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், ஆளில் மாட்டிக்கலாம், உங்கள் மணி பர்ஸில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ உங்கள் இதுவை லேப்டாப்பில் வச்சுக்கலாம், அல்லது செல்லில் வச்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது ஆக்டிவேட் ஆகி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐராவதம் யானை போட்டோம் அதை வச்சு நீங்கள் இது பண்ணலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, மரத்தினுடைய வேர்கள் உள்ள அந்த வேர்களை இமேஜாக வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் போட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக கூட இருக்குது, பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆஞ்சநேயர் சுலோகம் சொல்லலாம், அனுமன் சாலிசா சொல்லலாம். இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் காசு பணம் போடணும். இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதால தான் இதெல்லாம் நல்லா காசு பணம் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், ஐயப்பனுக்கு மாலை எடுங்கள், ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இல்லை போக முடியாதவங்க இங்கேருந்தே கூட ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே சென்னையிலேயே நிறைய இருக்குது. நீங்கள் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கோயிலை கூட கும்பிடலாம், தப்பு கிடையாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.